கமருதீனும் விஜய் பார்வும் வெளியில உட்காந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கும் போது கமருதீன் அவர்கள் விஜய் பார்வை பார்த்து ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. எனக்கு வந்து உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. கண்டிப்பா நான் உங்க வீட்ல இருந்து யாராவது வந்து கேட்டாங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கேன்னு தான் சொல்ல போறேன். நான் உன் பின்னாடி கண்டிப்பா நிப்பேன். நீயும் எனக்காக இரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் விஜய் பாரு ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்காந்து நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பார்த்து அமித் அவர்கள் விஜய் பாரு கிட்ட போய் பேசியிருந்தாரு. அப்ப அமித் அவர்கள் என்னாச்சு, உனக்கும் கமருதீனுக்கும் எதுவும் பிரச்சனையா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, அப்படிலாம் இல்ல ப்ரோ, இன்னைக்கு கமருதீன் வந்து அவனோட ஃபீலிங்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தான். எங்க வீட்ல இருந்து வந்தா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். கல்யாணம் பண்ணிக்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். இந்த மாதிரி சொல்லும் போதே அமித் சொன்னாரு, இதுக்கு நீ சந்தோஷம் தானே படணும், இதுக்கு ஏன் வருத்தப்படுற அப்படின்னு கேட்ட போதுதான் பாரு அவர்கள் அவங்க சைடு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை எடுத்து வச்சிருந்தாங்க. எனக்கு கமருதீனை பிடிக்கும், கமருதீனை எனக்கு பிடிக்கும், இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நாங்க ரெண்டு பேருமே மெச்சூரா இந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிருக்கோம். பட் இது வெளியில எப்படி போயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதே நேரம் எங்க வீட்டுல இருக்கவங்க இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியாது. மத்த எல்லாரையுமே கூட கண்டிப்பா நான் பேசி சமாளிச்சிடுவேன். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் எங்க அம்மாவை நான் எப்படி பேசி சமாளிக்க போறேன் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. கொஞ்சம் கூட இதை பத்தி என்னால யோசிக்கவே முடியல. ஒருவேளை அடுத்த வாரம் அம்மா வந்தாங்கன்னா நான் அவங்கள்ட்ட எப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறேன், அவங்க எப்படி இதை எடுத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் என் மண்டையில ஓடிட்டே இருக்கு. இதெல்லாம் தாண்டி நான் கமருதீனை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டா அவங்க ஒத்துப்பாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய டவுட் எனக்கு இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்ந்த பொண்ணு. எங்க அம்மா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா என்ன வளர்த்திருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் சின்னதா மாறினாலே அவங்க பயங்கரமா எமோஷனல் ஆவாங்க, கோவப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு போய் நான் முன் வச்சேன் அப்படின்னா எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க.